பிரைஸ் அல்லாஹ். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த இனிய நாளை காண செய்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளில் நல்ல கிருபைகளை தந்து கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ரோமர்கள் எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 1வது வசனம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கே ஆராதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே ஆராதனை என்பது நம்முடைய சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பது என்று வாசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே ஆராதனை என்பது, பலியிடுதல் என்பது, ஒரு மிருகத்தை பலியிடும் பொழுது அங்கே என்ன செய்கிறார்கள்? அந்த மிருகத்தை கொன்று அதன் பின்னராக பலிபீடத்திலே வைத்து சுட்டு எரிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தது நிமித்தமாக அந்த இரத்த பலி இனி அவசியம் இல்லை. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியான உயிரோடு நம்மை பலிபீடத்திலே வைக்க வேண்டும். அங்கே நாம் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கும் பொழுது பலியிடக்கூடிய மிருகங்கள் எப்படி இருக்கும்? பழுதொன்றும் இல்லாமல். அதே போலதான் நம்மை பலிபீடத்திலே வைக்கும் பொழுது நம்மில் பழுது ஒன்றும் இல்லாமல் நம்மை ஜீவ பலியாக வைக்க வேண்டும். அதாவது நம்மை பரிசுத்தமாக காத்து கொண்டு, பரிசுத்தத்தோடு, அதாவது நம்முடைய கைகள், கால்கள், கண்கள், சிந்தனைகள் எல்லாவற்றிலையும் ஒரு பரிசுத்தத்தோடு நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மை ஜீவ பலியாக பலிபீடத்திலே வைக்க வேண்டும். இதுதான் தேவனுக்கு பிரியமாக ஒரு ஆராதனை, ஒரு புத்தி உள்ள ஆராதனை என்று நாம் பார்க்கிறோம். அப்ப நாம் நம்முடைய அவயங்கள் ஒவ்வொன்றையும் பரிசுத்தமாக காத்துக்கொண்டு நம்மை ஜீவ பலியாக பலிபீடத்திலே வைக்கும் பொழுது அது கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு ஆராதனையாக இருக்கிறது. அது உகந்த ஆராதனையாக இருக்கிறது. அதுதான் புத்தி உள்ள ஆராதனையாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு ஆராதனையை தான் கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். நாம் நம்முடைய வாழ்வை அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய அவயங்கள் ஒவ்வொன்றையும், இதுவரைக்கும் நம்முடைய வாழ்வு எப்படி இருந்தாலும் சரி, இப்பொழுது இயேசு கிறிஸ்து நம்மை அழைத்திருக்கிறார், நம்மை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். இனிமேல் நம்முடைய வாழ்க்கை என்பது அவருக்கு பிரியமான வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அவருக்கு பயந்து அவருக்கு பிரியமான வாழ்க்கையை நாம் வெளிப்படுத்த வேண்டும். இதுதான் அவர் நம்மில் விரும்பக்கூடிய அந்த புத்தியுள்ள ஆராதனையாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஆராதனை நம்மிடத்திலே வெளிப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, எங்களுடைய சரீரங்களை பரிசுத்தமாக காத்துக்கொண்டு அதை ஜீவ பலியாக எங்களுடைய வாழ்க்கையை உமக்கென்று ஒப்பு கொடுத்து வாழ கர்த்தர் எங்களுக்கு நல்ல கிருபைகளை தாரும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.